ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 1862ல விளையாடப்பட்ட ஒரு அருமையான கேம் தான் பார்க்க போறோம். நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இமிடியேட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த கேம் பாத்தீங்கன்னா கிரீன் வேலண்டைன் அப்படின்ற ஒரு பிளேயர் தான் விளையாண்டுருக்காரு. இவர் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவருடைய ஆப்பனன்ட் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ராபே அப்படின்ற ஒரு பிளேயர். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கிரீன் வேலண்டைன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப E5, நைட் C3, பிஷப் C5. இது வந்து வியன்னா கேம்லயே வந்து ஆண்டர்சன் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப F4 புஷ் பண்றாரு ஒயிட். இப்ப D6, நைட் F3, பிஷப் G4. சோ ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸ வந்து மாறி மாறி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப HT புஷ் பண்ணி இமிடியேட்டா இந்த பிஷப்பை சேஸ் பண்றாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் F3, குயின் டெக்ஸ் F3. இப்ப பிளாக் வந்து A6 புஷ் பண்றாரு. இந்த B5 ஸ்கொயர்ல வந்து இந்த பிஷப்பை வந்து வரவிடாம தடுக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல B5ம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பிஷப் C4, நைட் C6. இப்ப நைட் E2 ப்ளே பண்றாரு ஒயிட். நைட் E2 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து கிங் சைட்ல வந்து ரீமென்யூர் பண்ண போறாரு. இப்ப நைட் F6, பிளாக்கும் அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை இப்ப டெவலப் பண்றாரு. இப்ப C3 புஷ் பண்றாரு. நெக்ஸ்ட் இப்ப சென்டர் பானை புஷ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியா இருக்கு. D4 புஷ் பண்றதுக்கு. இப்ப பிளாக் கேசல் பண்றாரு. இப்ப D3. இந்த இடத்துல வந்து D3 புஷ் பண்ணிட்டாரு. சோ இந்த பிஷப்புக்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்ப வந்து என்ன நடக்குதுன்னா நைட் A5 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து அட்டாக் பண்றாரு. பட் எனிவே இந்த பிஷப் நீங்க எடுத்துட்டு வந்து பேக்வர்ட்ல கொண்டு வந்தாலுமே இந்த பிஷப் வந்து ஃபால் ஆக தான் போகுது. சோ இந்த இடத்துல ஒயிட் வந்து பெரும்பாலுமே என்ன பண்றாருன்னா கிங் சைட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்றாரு. அதனால அவர் வந்து ஃபர்தரா F5 புஷ் பண்ணி இந்த இதை அப்படியே பிளாக் பண்றாரு. இங்க வந்து ஒரு லேடரான பான் ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த பிஷப்பை டேக் பண்ணிக்கிறாரு. இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப H6. இந்த H6 பாத்தீங்கன்னா பிளாக் கிட்ட இருந்து ஒரு சின்ன மிஸ்டேக். ஆக்சுவலா நீங்க H6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து G4 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. ஒயிட்டும் பாத்தீங்கன்னா அந்த மூவ் வந்து கரெக்டா ஸ்பாட் பண்ணிட்டாரு. G4 புஷ் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம G5 த்ரெட்டன் பண்ணி பிளாக் உடைய கிங்க வந்து பிரேக் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இப்ப ஒயிட் வந்து கேசல் பண்ணல. சோ ஒயிட் வேணும்னா குயின் சைட் கூட கேசல் பண்ணிக்கலாம். இப்ப நைட் H7. இந்த இடத்துல G4 ப்ளே பண்ண உடனே நைட் H7 ப்ளே பண்றாரு. நைட் H7க்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பானை நம்ம புஷ் பண்ணோம்னா இந்த நைட் வந்து G5 ஸ்கொயரை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்து சிம்பிளா H4. இப்ப ஒயிட் திருப்பி இந்த H பானை புஷ் பண்ணி இப்பவும் G5 புஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்ப F பானை புஷ் பண்றாரு பிளாக். சோ F பானை புஷ் பண்ணி இந்த G5 ஸ்கொயருக்கு அடிஷனலா ப்ரொடெக்ஷன் தராரு. சோ இந்த G5 ஸ்கொயரை டார்கெட் பண்றதுக்கான ரீசனே பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த பானை நம்ம புஷ் பண்ணதுனால தான். இப்ப பிளாக் பாருங்க அவருடைய பொசிஷனை அவரே வந்து எவ்வளவு வீக் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு பானுமே இப்ப புஷ் பண்ணிட்டாரு. இப்ப நைட் G3. இப்ப ஒயிட் என்ன பண்றாரு கிங் சைட்ல அவருடைய இன்னொரு நைட்டையும் கேம்குள்ள கொண்டு வராரு. இப்ப குயின் E7. இப்ப G5. இந்த இடத்துல ஃபைனலா G5 புஷ் பண்ணிட்டாரு. G5 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா F டெக்ஸ் G5. இப்ப பான் டெக்ஸ் G5. இப்ப திருப்பி நைட் டெக்ஸ் G5 அப்புறமா குயின் H5 வந்துட்டாரு. இந்த இடத்துல இப்ப குயின் H5 வந்துட்டாரு. குயின் H5 வந்ததுமே இங்க ரூக்கும் குயினும் வந்து பிளாக் உடைய செமி ஓபன் ஃபைல், அதாவது இந்த H5ல வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் பிளாக்குக்கு. இப்ப நைட் F7 ப்ளே பண்றாரு பிளாக். இந்த இடத்துல நைட் F7 ப்ளே பண்ணதுமே இமிடியேட்டா பிஷப் D2 வராரு. பிஷப் D2 ப்ளே பண்ணி இந்த குயின் சைட்ல வந்து கேசல் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஒயிட் உடைய அட்டாக் இப்ப ரொம்ப தெளிவாயிடுச்சு. அவர் வந்து கிங் சைட்ல தான் அட்டாக் பண்ண போறாரு. இப்ப குயின் F6. இப்ப வந்து குயின் சைட் கேசல் பண்றாரு. இப்ப B5 புஷ் பண்றாரு பிளாக். இப்ப ஒயிட் வந்து ரூக் H4 ப்ளே பண்றாரு. ஒயிட் உடைய மோட்டிவ் என்னன்னா நீங்க என்னதான் குயின் சைட்ல ப்ளே பண்ணாலுமே நான் என்னோட அட்டாக் ஃபுல்லா கிங் சைட்ல தான் ஜெனரேட் பண்ண போறேன். சோ என்னோட இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா கிங் சைட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அட்டாக் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப B டெக்ஸ் C4. இந்த இடத்துல ரூக் G4 புஷ் பண்றாரு. ரூக் வந்து H4க்கு லிஃப்ட் பண்ணி திருப்பி ரூக்க வந்து இப்ப G4க்கு லிஃப்ட் பண்றாரு. இந்த ரூக் வந்து இப்ப நெக்ஸ்ட் குயினை சேஸ் பண்றதுக்கும் ரெடியா இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல முக்கியமா கிங்கையும் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிங் H7 புஷ் பண்றாரு. இப்ப பிளாக் உடைய ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் H8ல போட்டு திருப்பி கிங்க வந்து G8ல போட்டு கிங்க வந்து எஸ்கேப் பண்ண வைக்கிறது தான் பிளாக் உடைய ஐடியா. இந்த இடத்துல ஒயிட் வந்து ரூக் G6 ப்ளே பண்றாரு. ரூக் G6 மூலமா இப்ப குயினுக்கு ஒரு அட்டாக். முக்கியமா இந்த பான் வந்து இந்த ரூக்கை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த லேடர் பான் தான் பாத்தீங்கன்னா இப்ப ஒயிட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து குயின் E7 ரிவர்ஸ் போறாரு. இந்த இடத்துல ரூக் H1 அவருடைய இன்னொரு ரூக்கையும் இப்ப அட்டாக்கு கொண்டு வராரு. சோ ஒயிட் உடைய அட்டாக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே சிவியரா ஆயிட்டு இருக்கு. இப்ப ரூக் H8. இப்ப ரூக் H8 ப்ளே பண்ணி இமிடியேட்டா கிங்க வந்து G8க்கு வெக்கேட் பண்ண பாக்குறாரு பிளாக். இந்த இடத்துல ஒரு பிரில்லியன்டான மூவ் ப்ளே பண்றாரு ஒயிட். சோ இந்த இடத்துல என்ன புஷ் பண்றாருன்னா பிஷப் டெக்ஸ் H6 ப்ளே பண்றாரு. பிஷப் டெக்ஸ் H6 மூலமா இந்த பிஷப்பையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. நீங்க பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குயின் டெக்ஸ் H6 செக் வரும். இப்ப நைட் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணாலுமே சிம்பிளா ரூக் டெக்ஸ் நைட் வந்து ஒரு சூப்பரான செக்மேட். அதனால பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி ரூக் டெக்ஸ் H6 செக். இப்ப இந்த ரூக்கை நீங்க கேப்சர் பண்ணீங்கனாலும் குயின் G6 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். சோ நீங்க நைட்டை வச்சு கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த நைட்டை கேப்சர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்க கிங்க சேஃபா கொண்டு போனோம் G8 கொண்டு போனீங்கன்னா
ரூக் டெக்ஸ் h8ம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ஒரு ரீசனால இந்த பிஷப் வந்து பிளாக்கால டச் கூட பண்ண முடியாது. பிளாக் சப்போஸ் அவருடைய கிங் g8 கொண்டு போனாரு வச்சுக்கோங்களேன், நம்ம ரூக் டெக்ஸ் g7 செக் தரலாம். இப்ப திருப்பி கிங் f8 வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரூக் g8 ப்ளே பண்ணலாம். ரூக் g8 மூலியமா இது ஒரு செக். இந்த ரூக் நீங்க டேக் பண்ணி தான் ஆகணும். இப்ப குயின் g6 பாத்தீங்கன்னா செக்மேட். இந்த ஒரு ரீசனால பிளாக் உடைய கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது அண்ட் இந்த பிஷப்பையும் கண்டிப்பா கேப்சர் பண்ண முடியாது. இப்ப பிளாக் இந்த இடத்துல என்ன ப்ளே பண்றாருன்னா பிஷப் வச்சு ஒரு செக் தராரு. இப்ப ஒயிட் என்ன ப்ளே பண்றாருன்னா பிஷப் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாரு. பிஷப் எக்ஸ் பிஷப் மூலியமா செக் கொடுத்த பீஸையும் எடுக்கிறாரு அண்ட் இந்த கிங்குக்கும் ஒரு சூப்பரான செக் தராரு. இப்ப கிங் வந்து g8 போய் தான் ஆகணும். கிங் g8 போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இன்னொரு ஒரு பிரில்லியன்டான மூவ் ப்ளே பண்றாரு ஒயிட். அதாவது ரூக் டெக்ஸ் g7 செக் தராரு. சோ ஆக்சுவலா கேம்ல பாத்தீங்கன்னா இந்த ரூக்க வந்து டேக் பண்ணிட்டாரு பிளாக். சப்போஸ் இந்த சாக்ரிஃபைஸ பிளாக் அக்செப்ட் பண்ணாம கிங்க வந்து சேஃபான ஸ்கொயர் கொண்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரூக் டெக்ஸ் f7 செக் தரலாம். இப்ப குயின் டெக்ஸ் f7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரூக்க நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப திருப்பி நீங்க குயின் தான் குறுக்குல போடணும். இப்ப ஒயிட்டுக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு. ஈஸியா இதுல இருந்து ஒயிட் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த ரூக்க வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாரு. இப்ப வந்து குயின் g6 செக் வருது. இப்ப கிங் f8 தான் போய் ஆகணும். இந்த இடத்துல இந்த ரூக்க நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப நைட் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா ஃபைனலா பிஷப் வச்சு ஒரு செக் தராரு. இந்த இடத்துல இருந்து பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த செக்குக்கு அப்புறமா கிங்கால எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது. சோ நீங்க குயினை வச்சு தான் பிளாக் பண்ணணும். குயினை வச்சு பிளாக் பண்ணீங்கன்னா உங்களுடைய குயினே போயிடும். ஓகேங்களா? அதனால இந்த பொசிஷன்ல இருந்தே பாத்தீங்கன்னா பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சோ ஒயிட்டோடைய ஃபுல் அட்டாக்குமே பாத்தீங்கன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கிங் சைட்ல தான் இருந்தது. சோ கிங் சைட்ல வந்து ஒரு 2 பிரில்லியன்டான மூவ் ப்ளே பண்ணி அண்ட் ஃபைனலா பிளாக் உடைய கிங்கே பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டாரு. சோ இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.